சங்கல்பத்தோட ரகசியம் இதுதான். சங்கல்பம் என்றது என்னது? ஒரு பெரியவா வர அவளை வாங்கணும்னு கூப்பிடுறோம், பரவாயில்ல வாங்கணும்னு கூப்பிடுறோம் இல்லையா? 4 விதமான வரவேற்பு இருக்கு. வாங்கோ வாங்க 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 உட்காருங்க, பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு, வா வா அப்படின்னு போட்டா ஏண்டாப்பா கூப்பிட்டு வந்தேன்னு இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பரவாயில்லையோ அப்படி கூப்பிடணும். அனுப்பும் போது நல்லா சென்ட் ஆஃப் பண்ணணும். புரியுதோ இல்லையா? போகும்போது நல்லபடியா போயிட்டு வாடா, போய் கால் பண்றா, என்ன வேணா ஆயுஷோட இருந்தா போயிட்டு வாடா சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல மாட்டால. நீ நல்லபடியா போய் நல்லதே சௌக்கியமா இருந்து போயிட்டு வாட. இது மாதிரி எல்லா விதத்திலையும் நல்லதே நடக்கணும், நல்லதே வேண்டும் என்பதை கருத்தான் இந்த யாகத்தை பண்றோம். அதனால எல்லாம் அம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைச்சி எல்லாரும் மேலும் சௌக்கியத்தையும் எதையும் பட்டின்று நீங்க நினைக்கிறதெல்லாம் நடிச்சு நல்ல தெய்வம் கவலைப்படாத. அப்படியாப்பட்ட நாள் எல்லோருக்கும் அதே மாதிரி நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வைபவங்கள் வேணுமோ அந்த வைபவத்தை மனதார வேண்டிக் கொண்டு கடைசியில பூர்ணாதி சொல்றது வரும். அதை தொட்டா மட்டும் போதும். அதை நாங்கள் யாகத்துல போட போறோம்.